ஐயனார் என்பவர் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் போற்றப்படும் ஒரு தமிழ் நாட்டார் தெய்வமாகும். ஐயனார் வழிபாடு கிராமப்புற தமிழ் மக்களிடையே பரவலாக உள்ளது. பழங்காலம் தொட்டே ஐயனார் வழிபாடு தமிழரிடையே இருந்து வருகிறது. ஐயனார் வழிபாட்டை சிறுதெய்வ வழிபாடு என்றும் காவல் தெய்வ வழிபாடு என்றும் சமய ஆய்வாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஊர்களில் காவல் தெய்வமாக இவரை வழிபடுகின்றனர். கடந்த காலங்களில் தென்கிழக்காசிய நாடுகளிலும் ஐயனாரை வழிபட்டிருக்கலாம் என சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கிராமப்புறங்களில் ஒரு ஐயனாரின் கோயில்களில் ஐயனார் அவரது பரிவார தெய்வங்களுடன் யானை மற்றும் குதிரைகளில் அமர்ந்த நிலையில் பிரம்மாண்டமாக வண்ணமயமான சிலைகளில் அவர் வீட்டிருக்கிறார். பிரம்மாண்டமான வண்ணமயமான சிலைகளால் அமைக்கப்பட்டிருக்கும் அவருடைய தோற்றம் பல தமிழர்களின் சமய கடவுள் ஆவார். இவர் கம்பீரமான தோற்றத்துடன் கையில் செண்டாயுதம் என்னும் சாட்டை வைத்திருப்பார். இது அடக்கி ஆளுதல் என்னும் குறியீடு. பெரிய யானைகள் மற்றும் பெரிய குதிரை சிலைகள் ஐயனார் கோயில்களில் இருக்கும். பொதுவாக ஊர் எல்லைகளிலும் நீர்நிலைகளின் அருகிலும் வெட்ட வெளியிலும் இந்த கோயில் அமைந்திருக்கும். ஐயனாருடைய வடிவம் எப்போதும் கிழக்கு திசை நோக்கியும் அரிதாக சில மேற்கு திசை நோக்கியும் அமைந்திருப்பார். இளைஞரை போன்றவர். சிரசில் ஜடாமுகடம் அணிந்திருப்பார். வலது காதில் குலையும் இடது காதில் குண்டலமும் அணிந்திருப்பார் மற்றும் சிவனுக்கே உரிய அனைத்து ஆபரணங்களையும் அணிந்திருப்பார். சந்தனம் பூசி இருப்பார். வலது கையில் தண்டம் அல்லது செண்டு வைத்திருப்பார். இடது கையை இடது காலின் மேல் சாத்தியது போல் வைத்திருப்பார். இடது காலை மடித்து பீடத்தின் மேல் வைத்துக்கொண்டு வலது காலை கீழே தொங்க விட்டிருப்பார். யானை மீதோ குதிரை மீதோ அமைந்திருப்பார். தேவியர் இருவர். சிறப்பாக சில ஊர்களில் தெய்வியர்களுடன் சேர்ந்திருக்காமல் ஐயனார் தனித்தும் காணப்படுவார். தெய்வியர்கள் இருவரும் அமர்ந்து கையில் மலரை பிடித்தபடியும் ஐயனாரின் அருகில் உள்ள காலை மடித்து பீடத்தின் மீது வைத்து கொண்டு மற்றொரு காலை கீழே தொங்கவிட்டபடியும் அமைந்திருப்பார். பொற்களை என்றால் பூவை போன்ற பண்புடைவள் என்று பொருள். பூரணம் என்றால் நிறைவு, பௌர்ணமி என்றால் பொருள். பூரணம் என்றால் நிறைவு, பௌர்ணமி என்று பொருள். எனவே பூரணை என்றால் மனநிறைவானவள், முழுமதியானவள், முழுமதி போன்றவள் என்று பொருளாகும். பரிவார தெய்வங்கள் இந்திரன், அக்னி, யமதர்மன், நிருதி, வருணன், வாயு, கோபுரன், ஈசானியன் ஆகிய எந்திசை காவலர்களும் மற்றும் யோகிகள், சித்தர்கள், வித்யாதர்கள், கிண்ணர்கள் ஆகியோர் ஐயனாரை வணங்கியபடி இருப்பர். ஐயனாரின் பரிவார தெய்வங்களாக கருப்புசாமி, அக்னி வீரன் என்னும் வீரபத்திரன், சுடலை மாடன், சங்கன், சமயன், இடும்பன், நடுக்காட்டான், நாடால், ஆண்டி, நுண்டி, இருளன், சின்னானன், லாட சன்னாசி, மூக்கன் மற்றும் சோனை முதலிய ஆண் தெய்வங்களும் பேச்சியம்மன், செல்லியாயி, காளியாயி, நீலியாயி, ராக்காயி அல்லது ராக்காச்சி, கருப்பாயி, சடச்சி, இருளாயி, செகப்பி, மூக்காயி மற்றும் சப்த கன்னிமார்கள் என்னும் 7 கன்னிமார்கள் முதலிய பெண் தெய்வங்களும் பரிவார தெய்வங்களாக இருப்பர். நாய், ஆடு, மயில், கோழி இவைகள் ஐயனாருடன் இருக்கும். உணவு. காவல் தெய்வமான ஐயனார் சைவ உணவு உண்பவர். சர்க்கரை பொங்கல் படைக்கப்படும். ஆனால் இவரது பரிவார தெய்வங்களுக்கு மதுபானங்களை வைத்து ஆடு, கோழி பலியிடுகின்றனர். பலியிடும் போது ஐயனார் சன்னதியை மூடி வைத்து விடுவார்கள் அல்லது திரையிட்டு விடுவார்கள். கிராமங்களில் துணியை வைத்து ஐயனாரை மறைத்து விடுகிறார்கள். கோயில் அமைவிடம். ஊரை காக்கும் தெய்வம் என்பதால் பெரும்பாலும் ஐயனார் கோயில்கள் ஊரின் எல்லையிலேயே இருக்கும். அதிலும் குறிப்பாக கண்மாய், கரை மற்றும் நீர்நிலைகள் நிறைய இருக்கும். சில இடங்களில் காட்டிற்கு காவலாக உள்ள ஐயனார் கோயில் இருக்கும். கோயிலின் நுழைவாயில் இடத்தே விநாயகரும் வலத்தே முருகனும் இருப்பார். இடப்பக்கம் விநாயகரும் வலப்பக்கம் முருகனும் இருப்பார். சேமக்குதிரை. ஐயனாருக்கு முன்னே 2 பக்கங்களில் பக்கத்திற்கு ஒன்றாக 2 பெரிய குதிரைகள் இருக்கும். இவைகளுக்கு சேம குதிரைகள் என்று பெயர். இக்குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கியபடி இருக்கும். அவற்றின் கால்களை தங்களது தோள்களில் தாங்கியபடி ஒவ்வொரு குதிரைக்கும் 2 பூதங்கள் நிற்கும். இப்பூதங்களுக்கு நடுவே குதிரைக்கு கீழே காளி நிற்பாள். கோயில் பூசாரிகள். பூணல் அணிந்தும் அசைவம் மாமிசம் உண்ணும் வழக்கமுடைய வேளாளர் பட்டம் பெற்ற குயவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் ஐயனார் கோயில்களில் பரம்பரை பூசாரியாக உள்ளனர். பூணல் அணியாதவரும் மீசை வைத்திருப்பவரும் ஐயனாருக்கு தொண்டு செய்ய அனுமதி இல்லை. திருவிழாக்கள். சிவராத்திரி என்று ஐயனார் பிறந்தவர் என்பதால் அன்று வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. அன்றைய தினம் ஐயனாரை குலதெய்வமாக கும்பிடுவோர் அனைவரும் அவரவர் குடும்பத்துடன் ஒன்றாக கூடி வந்து வழிபடுகின்றனர். எருது கட்டுதல் என்ற விழாவில் ஊர் மக்கள் தங்களது ஆடு மாடுகளை ஐயனார் காணிக்கையாக கொடுக்கின்றனர். தைப்பொங்கலை அடுத்து வரும் மஞ்சள் விரட்டு திருவிழாவில் ஐயனார் கோயில் காளை மாடுகளையும் தங்களது வீட்டில் உள்ள மாடுகளையும் அவிழ்த்து விரட்டி விடுகின்றனர். இவற்றை இளைஞர்கள் பிடிக்கின்றனர். புரவி எடுத்தல் அன்று ஐயனார்
கோவிலில் உள்ள சேம குதிரைகளைப் போல சிறிய மண் குதிரைகளை செய்து மக்கள் அனைவரும் திருவிழா அன்று அவற்றை எடுத்துச் சென்று கோயிலில் சேர்ப்பார். சிலர் நேர்த்திக்கடனாகவும் செய்கின்றனர். முளைப்பாரி எடுத்தல் என்ற விழாவில் அனைத்து தானியங்களையும் முளைக்கட்டி வைத்து அவற்றை பெண்கள் தலையில் சுமந்து சென்று கோயிலில் வைத்து விழா கொண்டாடுகின்றனர். சில ஊர்களில் இவ்விழாவை அம்மன் கோயில்களிலும் சில ஊர்களில் இவ்விழாவை அய்யனார் கோயில்களிலும் கொண்டாடுகின்றனர். பிரசாதம். அய்யனார் கோவிலில் சந்தனம், குங்குமம், திருநீர் பிரசாதம் வழங்கப்படும். இவற்றுடன் சுத்தமான நீரும் வழங்கப்படும். காவலுக்கு கருப்பர். அய்யனாரின் பரிவார தெய்வங்கள் ஒன்றான கருப்பர் காவல் தெய்வம் ஆவார். இவர் வலது கையில் அறிவாளும் இடது கையில் சுக்குமாந்தடியுடன் நீண்ட கோலத்தில் காணப்படுவார். இவர் இரவில் வெள்ளை குதிரையில் ஏறி யானை நாயுடன் வர ஊரை வலம் வந்து காவல் புரிவார்.